மஞ்சள் தேய்ச்சா கொஞ்ச நேரமாவது இருக்கணும். உடனே குளிச்சிடாத. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. அத்தை, என்னம்மா? அந்த வாசக்கதவை மூடிட்டு போங்க. யாராவது கதவு திறந்துட்டு உள்ள வந்துட போறாங்க. எவன் உள்ள வரான் நானும் ராஜு, கேட்ட போட்டு சொல்லி எனக்கு வசதியாக்கிட்டியே. ஐயோ கடவுளே, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். நான் வேணா சந்தனம் பூசிட்டு வரட்டுமா? மஞ்சளும் சந்தனமும் ஒன்னா கலந்துச்சுன்னா உடனே எங்க அப்பா முகம் குங்குமம் மாதிரி சிவக்கும். அவர் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. எங்க வர சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு கையேட, கையில மஞ்சள்லாம் ஒட்டிக்க போகுது. கொஞ்சம் இங்க வாமா. நான் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். சரி முடிச்சிட்டு வாமா. இது பாரு, என்ன டென்ஷன் ஆகாத சொல்லிட்டேன். நான் தான் டென்ஷனா இருக்கேன். ஐயோ நீ போ, உங்க அம்மா வந்துட போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னல, வில்லியம் டிசோசான்னு ஒருத்தர். அவர் நமக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு இருக்காரு. நம்மளுக்கா? அதுல எதுக்கு என்னையும் சேர்க்கிற? நாமன்னு சொன்னாலும் நம்ம 2 பேரும் தானே. இன்னைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 6 மணிக்கு சீப்ரிஸ் ஹோட்டலுக்கு போகணும். 8 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடலாம். ஐயோ 8 மணிக்கா? எங்க அப்பா என்ன விடவே மாட்டாரு. உங்க அப்பா கேட்டாருன்னா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாயேன். உன்னையும் கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என் மானத்தை வாங்கிடாத. ஐயோ உங்க அம்மா, போ போ போ. 6 மணிக்கு மறந்துடாத. ஞாபகம் இருக்கிறதுக்கு தான் இது. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹாய் ராய். நம்பவே முடியல. எப்ப வந்தீங்க நீங்க? வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, லூசி எங்க இருக்கா? வீட்ல இருக்கா? என்ன தெரியலையா உங்களுக்கு? லூசியோட சித்தப்பா பொண்ணு பெட்டி. ஓ, இப்ப ஞாபகம் வருது. உங்களையும் லூசியும் காணோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். நான் இந்த ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது வேலையா வந்தீங்களா? பார்ட்டி ஹால்ல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கலாம்னு வந்தேன். சரி வாங்க, நானும் வரேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். யா ப்ளீஸ். ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா புக் பண்ண ராய் நீங்க தானா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக. You look great. You too. அப்பா எப்பப்பா வந்தீங்க? மாமா சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. மீனா தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா, நான் தான் வீட்டுல விட்டுடுறேன் வான்னு கூட்டிட்டு வந்தேன். சரிகாவோட அம்மா கார்ல கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். பர்த்டே பார்ட்டி பயங்கர கிராண்டா நடந்தது. ஓ, நீயும் கூட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தியோ? இல்ல, நல்லா நடந்ததுன்னு இப்பதான் சொன்னா. நான் தான் சொன்னேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பியூன் வேலையே பார்த்துட்டு இருப்ப? பியூன் வேலையா? ஐயோ, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ். என்னதான் எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும் வாங்குற சம்பளம் பியூன் சம்பளம் தானடா. நானும் உங்க அப்பங்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அந்த சின்ன கோயில் வேலையை விட்டுட்டு நீயும் உன் பையனும் இங்க வந்துடுங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும்னு. கேட்க மாட்டேங்கிறான். இங்க வந்துட்டா மாசம் 50,000 ரூபாய் குறையாம சம்பாதிக்கலாம். என்னால சொல்லத்தான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அப்படி இல்ல மாமா, அவருக்கு இந்த கோயில் வேலை எல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்ல. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் என் பாஸோட ஃபாரினுக்கு போறேன். யார் கூட? என் பாஸ் கூட. வேர்ல்ட் ஃபேமஸ் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசா, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அவர் தான் ஃபாரின் கூட்டிட்டு போறாரு. அவர் பெரிய கோடீஸ்வரர். நீ சொல்றதுனாலதான் நல்லதுதான். வெளிநாட்டுக்கு போனா கை நிறைய காசும் சம்பாதிக்கலாம், அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்குல்ல. சொல்ல மறந்துட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகூர்த்த தேதியை குறிச்சுக்கலாம். அதுக்குள்ள எதுவும் வேண்டாம். யாரு குறிக்க போறா? குறிச்சிருவீங்களோன்னு தான். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எங்க வீட்டு மாப்பிள்ள, அதுல எந்த மாத்தமும் இல்ல. நீ தைரியமா போயிட்டு வா. மழை வேற வரும் போல இருக்கு, நீ கிளம்பு. அப்பாவோட மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு ஞானம் வந்துருச்சு போல இருக்கு. நான் தான் பின்னாடி வந்து நிக்கிறேன்னு எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் இந்த தாரா.
வர வர நீ அந்த ராஜு கூட ஓவரா சுத்திட்டு இருக்க. உன் விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ சாரிக்கா. இனிமே நான் எங்க போகிறதா இருந்தாலும் உன்னை கேட்காம போகவே மாட்டேன். அது சரி, இவ்வளவு நேரம் நீயும் அந்த ராஜுவும் எங்க போயிட்டு வந்தீங்க? ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசான்னு ஒருத்தர் எங்க 2 பேரையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு தான் வரோம். ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் ராஜு வேலை பார்க்க போறான். அக்கா சொல்ல மறந்துட்டனே, அந்த ஆளு கண்ணை பார்த்தா காந்தோ மாதிரி இருக்குக்கா. சோ பவர்ஃபுல். ஷார்ப் நோஸ், நல்ல நீளமா முடி வளர்த்திருக்காரு. அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குக்கா. அவ்வளவு அழகா இருக்கானா நிச்சயம் பார்த்தாகணும். நீ அவரை பார்த்தேன்னு வைய, அவ்வளவுதான். அந்த ஆளு நீ இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறது உன் ராஜுக்கு தெரிஞ்சா உன் காதல் என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்கிட்ட சொன்னதெல்லாம் ராஜு கிட்டயே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டனே, அவரு ராஜுவையும் ஃபாரின் கூட்டிட்டு போறாராம். குட். அப்போ உன் பிரச்சனை தீர்ந்தது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். இன்னும் நிறைய விஷயம் உன்கிட்ட பேசணும். ஓகே, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள உனக்கு நான் ஒரு சூப்பரான ப்ரூ காஃபி போட்டு வைக்கிறேன். சோ ஸ்வீட். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன மீனா, தூக்கம் வரலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ராஜு? நல்லா இருக்குடி. நடு ராத்திரில தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி என்ன பண்ற நான் கேக்குறேன். அது எனக்கு ஒரு கனவு வந்தது. உன் கனவுல நான் எப்படி இருந்தேன்? ஹீரோ மாதிரி இருந்தேனா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் சொல்ல வந்ததை கேளு. நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு அப்புறம் நீ சொல்லுங்கறத சொல்லு. என்ன பேச விடுறியா? ஏய், நீ கனவு கண்டது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. அந்த கனவுல நான் எப்படி இருந்தேன்? அழகா இருந்தேனா? ரொம்ப அழகா இருந்த. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. 2 கொம்பும் வாலையும் வச்சுக்கிட்டு அழகா இருந்த. உனக்கு தூக்கம் தான் முக்கியம். நீ தூங்கு. குட் நைட். காலையில பார்க்கலாம். குட் நைட். சரியான லூசு.